என்னடி உன் அப்பா அப்படி பேசிட்டானேன்னு வருத்தமா இருக்கா? அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதாண்டி, எதையும் சீக்கிரம் மறந்து தொலைய மாட்டான். உன் தாத்தா கூட சண்டையை போட்டுக்கிட்டு மாச கணக்கா பேசாம இருப்பான். 2 பேருக்கு நடுவுல கிடந்து நான் தான் மாட்டிக்கிட்டு படாத பாடு படுவேன். ஒரு தடவை இப்படித்தான் பாண்டி கோயில்ல கிடா வெட்டுறதுக்கு ஒரு சின்ன தாத்தனும் தாத்தனுடைய பொண்டாட்டியும் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு உங்க அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? கிழவி முதல்ல வெள்ளப்ப அடி போடி கிறுக்கு பிடிச்சவளே, எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி உன் அப்பா மேல உள்ள கோபத்தை என் மேல காட்டுறியா? ஓ கிழவி போ. என் மெட்ராஸ்காரி, உன் கூட்டுக்காரிக்கு புளிய மரத்து பேய் பிடிச்சிருக்கு போல. சாயந்தரம் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடு. ஏய், ஏற்கனவே நீ மந்திரிச்ச மாதிரி தான் இருக்க. உன்னை தனியா வேற கூப்பிட்டு போய் மந்திரிக்க சொல்றாங்க. ஏன் அப்பா பேசுனத பத்தி ஃபீல் பண்றியா? ஏய், அவர் என்ன புதுசா அவ பேசுறாரு? அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. இப்பெல்லாம் அவர் என்ன திட்ட ஆரம்பிச்சாலே ஏதோ ரேடியோல பாட்டு கேக்குற மாதிரி இருக்குடி. அப்புறம் எதுக்கடி இப்ப மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? இந்த அழகரை பத்தி தாண்டி அப்பா சொன்னது ஏதோ உள்ளுக்குள்ள போட்டு என்ன குடைஞ்சுகிட்டே இருக்குடி. ஏன் அவருக்கு என்ன? ஏய், நேத்து அவன் ஏன் ஓலப்பட்டிக்காரங்களையும் கம்மாப்பட்டிக்காரங்களையும் போய் பார்க்கணும்? அவரு யதார்த்தமா போய் பேசிருப்பாருடி. உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க அப்பா கிட்ட சொன்னவங்க ஏதாவது தப்பா சொல்லிருக்கலாம்ல. ஏய், உனக்கு அழகரை பத்தி முழுசா தெரியலடி. அவன் நல்ல பாம்பு மாதிரிடி. நடந்த எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சு ஒரு நாள் மொத்தமா விஷமா கக்கிரும். நல்ல பாம்பு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோன்னு யார் சொன்னா? முதல்ல பாம்புக்கு காதே கேட்காது. அப்புறம் எப்படி அதை நம்ம பேசுறது ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா சொல்லு. அப்பாவையும் என்னையும் பழி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாண்டி அவன். இல்லடி, எனக்கு என்னமோ அப்படி தோணல. அழகர் ரொம்ப நல்ல மனுஷன்டி. நீ இப்படியே நினைச்சிட்டு இரு. ஒரு நாள் உனக்கே அவனை பத்தி தெரியும் போது என்கிட்ட நீயே வந்து கேப்ப பாரு. இவ்ளோ பேசுறவ நீயே அவருக்கு போன் பண்ணி எங்க போனாரு என்ன பண்றாருன்னு கேட்க வேண்டியதானே? என் அப்பா இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் இவ்வளவு நேரம் கால் பண்ணாம இருப்பேனா? அதெல்லாம் நான் 2-3 தடவை கால் பண்ணிட்டேன்டி. அந்த லூஸ் போனே எடுக்க மாட்டேங்குது. சரி இரு, என் போன்ல இருந்து கால் பண்ணி பாக்குறேன்.